வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட 47வது நாள் பயணம். வெளிநாட்டில் என்னோட 12வது நாள் பயணம். இங்கேருந்து 159 கிலோமீட்டர் சியாம் ரீப்புக்கு, அதாவது அங்கோர் வாட்டுக்கு. வழியில் எல்லாம் சின்ன சின்ன ஊராக இருக்குது. நான் மேப்பில் போட்டு பார்த்தேன். எதுவும் ஹோட்டல்ஸ் பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு காட்டலை. ஏன்னா நம்ம புக் பண்ணால் தான் அது சேஃபாக இருக்கும். அதனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், சியாம் ரீப்லேயே அங்கோர் வாட்லேயே இன்றைக்கும் ஒரு நாள் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன். அதனால் இன்றைக்கி எந்நேரம் ஆனாலும் இந்த 159 கிலோமீட்டரை இன்றைக்கும் நான் வேகமாக போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா என்னோடய இலக்கு அங்கோர் வாட்டுன்றதுனால அந்த அங்கோர் வாட்டை நோக்கி என்னோடய பயணம் வேகமாக இருக்கட்டும் அப்படின்றது என்னோடய ஆசை, நம்பிக்கை. கிட்டத்தட்ட என்னோடய வாழ்நாள் கனவு மாதிரி இதை நான் அந்த இடத்துக்கு போகிறத நான் நினைக்கிறேன். ஒரு 4 நாள் முன்னாடி வாட்போவை பார்த்தா மாதிரி இருக்கிற சந்தோஷம் அதை விட பல மடங்கு எனக்கு அங்கோர் வாட்டை போனால் கிடைக்கும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. வழக்கம் போல் எல்லாரும் ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னோடய பயணம் சிறப்பாக அமையறதுக்கு நானும் வேண்டிக்கிறவங்க எல்லாருக்காகவும். கம்போடியாவில் நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள், சைக்கிள் ட்ராக். சைக்கிள் ஓட்டுறதை என்கரேஜ் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு இடம் நிறைய இருந்தால் தான் ஓட்ட முடியும். ரோடு எப்படி இருக்கு பாருங்க. சாதாரணமாகவே நான் இந்த ஸ்பீட் போகிறேன். இது இறக்கமே பெருசாக இல்லை, ஆனால் இந்த இறக்கத்துக்கு நான் நல்லா பெடல் பண்ணி போகிறது. எல்லாம் ஆவரேஜா போக முடியுது. அதே மாதிரி நல்லா இருக்கிற இடத்துல பெரிய இறக்கமா வந்ததுன்னா 40-50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட நம்மளால ஓட்ட முடியும். டவுன்னா சரார்னு இறங்குற மாதிரி இல்லை, இவங்க கிட்ட ஒரு லாங்காக போய் தான் இறங்குற மாதிரி இருக்கு. நம்ம சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கு. நான் கம்போடியாக்குள்ள நுழைஞ்சு கிட்டத்தட்ட இது 320வது கிலோமீட்டரா 330வது கிலோமீட்டரா. நான் உள்ள நுழைஞ்சதுல இருந்து இந்த 330வது கிலோமீட்டர் வரைக்கும் மொத்தமும் முந்திரி காடு. ரோட்டோரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்திரி தோப்பு இல்லாத இடமே இருக்காது. முந்திரி, மாமரம், வாழைமரம், மரவள்ளிக்கிழங்கு, ஆழ்வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்களா, அது. இந்த 4 தான் இங்கே முக்கிய பயிர் போல இருக்கு. அதில் முந்திரி தான் முக்கியமான பயிர் போல போட்டிருக்காங்க. இந்த இடத்துலையும் அங்கங்கே நெல் இருக்கு. நல்லா நான் ரோட்டில் நான் மட்டும் தனியாக போயிட்டு இருந்தேன். எங்கே தான் ஒழிச்சு வச்சுருந்தானுங்கன்னு தெரில, இவ்வளோ வண்டிங்க. எனக்கு இந்த ரோட்டில் போகிறதுக்கே பயமாக இருக்கு. அவ்வளோ வண்டிங்க வந்துக்கிட்டே இருக்கும். இது கூட கம்மி தான். முன்னாடி பாருங்க. ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. திரும்பி வரும்போது அநேகமாக நான் வேறு ஏதாவது ஆல்டர்னேட் தான் பார்க்கணும். இவ்வளோ மேட்டை ஏறணுன்னா இப்போ 2 நாளில் வந்தது 4 நாள் ஆகும் கண்டிப்பாக.